இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மேடம். காலையில பாத்துக்கலாம் வெற்றி. காலையில அந்த விஷயத்த பண்ண முடியாது, நைட்ல தான் மேடம். இந்த கையில தானே மேடம் நீங்க சமைச்சீங்க. ஓய்யோ சூப்பர் மேடம், செமையா சமைச்சிங்க. எல்லாரும் உங்களை பாராட்டினாங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி மேடம். இத சொல்றதுக்கா நடு ராத்திரியில என்ன எழுப்புவீங்க? இல்ல அதுக்காக இல்ல, சும்மா இப்படி ஆரம்பிச்சு அடுத்தது அப்படியே போ. முழிச்சதும் நான் உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கலான்னு தான் இருந்தேன். நான் இப்போ சொல்றேன், நீங்க இல்லைன்னா இது இவ்வளோ நல்லா நடந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். நம்ம 2 பேரும் சேர்ந்து சூப்பரா பண்ணிட்டோம். நான் கைப்பா இது வாழைத்தண்டு மாதிரி இருக்குது. தேங்க்யூ வெற்றி. மசாஜ் பண்ணுங்க, கை வலிக்குது. மசாஜா? இவங்களுக்கு நிஜமாவே புரியலையா மேடம்? நான் கை மசாஜ்லாம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கை இருக்குது, இந்த கையை அது சூப்பராக சமைச்சிங்களே, அந்த கைக்கு நான் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் மேடம். 4 தங்க வளையல். நாளைக்கு போகிறோம், தங்க வளையல் வாங்குகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, வர மாட்டேங்குது. நான் வந்து இப்போ சுற்றி வளைச்சலாம் வராமல் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வரேன். 2 பேருக்கு இப்போ தான் மேடம் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படியே இருந்தால் எப்படி மேடம்? மேடம் 2 பேருக்குள்ள ஒரு ஒரு ஐயோ மேடம், புருஷன் பொண்டாட்டி கூட அதெல்லாம் இருந்தால் தான் மேடம் அது அன்பு, காதல். மேடம் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். நீங்கள் பாருங்கள், என்னை பாருங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வெக்கப்படாதீங்க மேடம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் வெற்றி, பாப்பா தூங்கிட்டு இருக்கா. பாப்பா எந்திரிச்சிட்டா. ஒரு நிமிஷம். ஐயோ மேடம் மேடம் மேடம், தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். மேடம், புருஷன் பொண்டாட்டின்ற உறவுன்றது ஒரு பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு அசோசியேஷன் மேடம். தட் இஸ் கால் த தமிழ்ல தாம்பத்திய உறவு. யார் அந்த நேரத்தில் மோட்டரை போட்டது? மேடம் கலாய்க்காதுங்க மேடம், என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க மேடம். ஏன் மேடம் இப்படி கெஞ்ச விடுறீங்க மேடம்? மேடம் மேடம் ஒன்று பண்ணுங்க, தூக்கம் வரலன்னா அங்கேயே வாக் பண்ணுங்க, போங்க மேடம். போதும், மோட்டர் ஆஃப். மேடம் யார் இவரு? இவரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட். பார்க்கணும்னு தேவையில்லை, நம்ம சொல்றத வச்சே ஆளை அப்படியே வரைவாங்க. ஓ, நாம தொலைஞ்சு போன அண்ணனை பத்தி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால, அதனாலதான் இவரை நேர்லயே வர சொல்லியிருக்கேன். அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுங்க, வரையட்டும். உட்காருங்க, சொல்லுங்கடா. வரைஞ்சிருக்கு பாரு சார். அந்த முகம்தானா? இல்லை, அது அவரோட சாயல் கரெக்டாக வரல. இல்லைப்பா, தாடியோட மீசையோட அவர் முதல் வரைஞ்சார்ல, அது அவர் மாதிரி இருந்தது. தாடி இல்லாமல் மீசெல்லாம் வரைஞ்சது மட்டும் அது அவர் மாதிரி தெரில. மாமா, தாடி இருக்கிற போட்டோ இருக்குல்ல, அதுவே போதும் மாமா. இப்ப டெக்னாலஜி நிறையவே மாறி இருக்குல்ல. ஏஐல அந்த போட்டோவை அப்லோட் பண்ணி பார்த்தோம்னா தாடி இல்லாம அந்த முகத்தை காட்டிடும். அப்ப அதை பண்ண வேண்டியது தானே முதல்லயே. அப்புறம் எதுக்கு இவர் வர சொன்ன? தம்பி, நீங்க கிளம்புங்க, அதை வச்சுட்டு போங்க. வரங்க சார், வாங்க. பார்த்துக்காதீங்க. மா, அந்த போட்டோவை ஏதோ போன்ல மாத்தி காட்டுறேன், நீ மாத்தி காட்டு. வெற்றி, போன். மேடம் ஆச்சு. வெற்றி பாருங்க. யாருங்க இவரு? இது அவரு மாதிரியே இல்லையே, தெலுங்கு ஹீரோ மாதிரி இருக்கிறாரு.
அச்சோ ஆஹா. இதத்தான் நானும் ஆரம்பத்திலேயே சொன்னேன். யாரு என் பேச்ச கேக்குறா? ஏண்டா ஓரளவுக்கு அது ஒத்து போதா? ஒத்துக்குது, கொஞ்சம் லைட்டாக ஒத்து போகிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒத்து போகல. வேணா கொஞ்சம் ஒரு 50%. ம். அப்போ இந்த போட்டோவை பிரிண்ட் அடிச்சு ஊர் பூரா விட்டுங்க. இவனை கண்ட உடனே தொடர்பு கொள்ளுங்கள்னு உங்க 2 பேர் நம்பரையும் கொடுத்து போஸ்டர்ல போட சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட 2 போட்டோவையும் கொடுத்து எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்ப சொல்லு. அனுப்பி அவனை தேடி பார்க்க சொல்லு. நல்ல வேலை எனக்கு. இங்க பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்ட முடியுமோ நிப்பாட்டுங்க. சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. போங்க. சரிப்பா, வாடா போலாம். அப்பா மேடம், நீங்கள் பார்த்து. அப்பா என்னடா எங்க ஏன் கத்திக்கிட்டு இருக்க? இவர் இந்த ஆள் கிடைச்சாச்சு. எந்த ஆளு? அதான் நம்ம தேடிட்டு இருக்கோம், இந்த மணலில் செய்கிறதுல அவர். என்னடா சொல்ற? எங்க இருக்கான்? பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் தான் இருக்காருன்னு ஃபோன் வந்துச்சுப்பா. ஓ சரி, உடனே கிளம்புங்க. போய் அவனை கூட்டிட்டு வாங்க. சரி. போடா. ஹலோ. ஹலோ, நான் மீனாட்சி பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் ஆசிரமத்துல சேர்த்த அந்த பர்சன் அங்கதானே இருக்காரு? வந்ததுல இருந்து அவர் கொஞ்சம் ஃபீவராகவே இருந்துச்சு மேடம். அதான் ஆசிரமத்து ஆளுங்க அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். இதை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? இல்ல மேடம், கொஞ்சம் எமர்ஜென்சியா இருந்துச்சு, அதான். எங்க கூட்டிட்டு போனாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கூட்டிட்டு போகணும்னு சொன்னேன்ல. சாரி மேடம். எந்த ஹாஸ்பிட்டல்? அக்கா, என்னக்காச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அச்சோ, இப்ப போனவங்க அவரை கண்டுபிடிச்சிருவாங்களக்கா? என்ன பண்ண போறீங்க? ஓ சொல்லுங்க மேடம். டேய், நான் இப்போ உனக்கு ஒரு நம்பர் அனுப்புறேன். அந்த நம்பரை சுத்தி இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அனுப்ப. ஓகே மேடம். அவனுக்கு ஃபோன் பண்ணி அதான் அந்த ஆளு. எந்த ஆள் மேடம்? அதான் அந்த மனநல சரியில்லாம நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தனே அந்த ஆளு. ஓ சொல்லுங்க 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 மேடம். அவரை ரோட்ல பார்த்தேன், கடையில பார்த்தேன், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன்னு சொல்லி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க. மாத்தி மாத்தி கால் பண்ணி வேற வேற இடத்த சொல்லுங்க. சொல்லணுமா? எதுக்கு மேடம்? டேய், சொல்றத செய்யுங்கடா. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா என்ன?